யாருடா நீ என்று சீனியர் கேட்டுக்கொண்டே நிலாவின் துப்பட்டாவை இழுக்க ஓங்கி ஒரு குத்து விட்டு சீனியரின் மூக்கை உடைத்தான் சூர்யா. உடனே மயங்கி கீழே விழுந்தான் சீனியர். அவன் சட்டையை பிடித்து, யார் மேல கை வைக்கிற, ஏன் ஆளுடாவ என்றான் சூர்யா. உடனே சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் அங்கு வந்தனர். அந்த 10 பேருடனும் சண்டையிட்டான் சூர்யா. அப்போது சூர்யாவிற்கு காயங்கள் அதிகமாகவே ஏற்பட்டது. சூர்யா, சூர்யா என கத்தி அழுதபடியே நின்றாள் நிலா. பின்பு சூர்யாவின் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஓடி வருவதை பார்த்ததும் தட்டு தடுமாறி ஓடினார்கள் சீனியர்கள் அனைவரும். சூர்யா எழுந்து, உனக்கு ஒன்றும் ஆகலையே என்று கேட்டு மயங்கி நிலாவின் மேல் சாய்ந்தான். தாங்கி பிடித்தாள் நிலா. பின்பு விக்ரம், நிலா மற்றும் சில நண்பர்கள் சூர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு சென்றனர். நிலா அழுது கொண்டே நின்று கொண்டிருக்க, ஹே நிலா, அழாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ வீட்டுக்கு போ, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு என்றான் விக்ரம். நான் போகமாட்டேன், என்னால் தான் அவனுக்கு இப்படி ஆச்சு என்று அழுதாள் நிலா. ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு என்று வற்புறுத்தினான் விக்ரம். பின்பு அரை மனதுடன் கிளம்பி சென்றாள் நிலா. ஒரு வாரத்திற்கு பின்பு உடல்நிலை சிறிது குணமானதும் காலேஜ்க்கு விக்ரமுடன் வந்தான் சூர்யா. ஆனால் சூர்யாவின் முகமோ வாடி இருந்தது, எதையோ இழந்தது போல். அன்று நடந்த சண்டையில் காலில் அடிபட்டிருந்ததால் வாக்கிங் ஸ்டிக் உதவியோடு தான் நடந்து கொண்டிருந்தான் சூர்யா. மச்சான், நீ இங்கேயே இரு, நான் உன்னோட லீவ் லெட்டரை பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று விக்ரம் கூறியதும், சரி மச்சான் என்றான் சூர்யா. தூரத்தில் நிலா வருவதை கண்டதும் இந்த நிலையில் அவள் என்னை பார்க்கக்கூடாது என்று ஒளிந்து கொண்டான் சூர்யா. பின்பு அவள் சென்று விட்டாளா என்று எட்டி பார்த்தான். அங்கு யாருமில்லை என்று திரும்பியதும் சூர்யாவின் கண்முன் வந்து நின்றாள் நிலா. என்ன அவசரம் உனக்கு? கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சரி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்று நிலா கேட்டதும், விக்ரம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான் சூர்யா. சரி, ஏன் என்னை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்ட? நான் பார்த்துட்டேன் நீ ஒளிஞ்சத என்று நிலா சொன்னதும், ஒன்றும் இல்லை, அது என்று சூர்யா தயங்கியதை பார்த்த நிலா, சரி விக்ரம் அப்புறம் வரட்டும், நாம கிளாஸ்க்கு போலாவா என்றாள் நிலா. பரவாயில்ல, இருக்கட்டும், கூட ஒரு ஆள் வேணும் நான் நடக்கும்போது என்னை பிடிச்சிக்கிறதுக்கு, அதனால தான் என்று விக்ரம் இழுக்க, சரி வா, நான் கூட்டிட்டு போறேன் என்று நிலா கூறியதும், பரவாயில்ல இருக்கட்டும் என்றான் சூர்யா. சீவா என்று அவன் கையை தன் தோள் மீது வைத்து அவன் இடுப்பை பிடித்து கொண்டாள் நிலா. சூர்யாவிற்கோ சிறிது பதட்டமாக இருந்தது. சூர்யாவை மெதுவாக நடக்க வைத்து கூட்டிக் கொண்டு சென்றாள் நிலா. இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்திருக்கலாம்ல, என்னால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், ஐம் சாரி என்று நிலா சொன்னதும், சாரிலாம் எதுக்கு, வீட்டில் தனியாக இருக்க கஷ்டமாக இருந்துச்சு, அதான் வந்துட்டேன் என்றான் சூர்யா. தனியாவா? ஏன் அம்மா அப்பா இல்லையா, ஊருக்கு எங்கேயாச்சும் போயிருக்காங்களா என்று நிலா கேட்க, யாரும் போக முடியாத ஊருக்கு போயிட்டாங்க என்று கண் கலங்கினான் சூர்யா. என்ன சொல்ற, என்ன ஆச்சு என்று நிலா பதற்றத்தோடு கேட்டாள்.